வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஏக இறைவனாகிய அல்லாவின் பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ரவேலர்களின் வரலாறுகளை திருடிய பைபிள். இது சரியான தலைப்பு தான், உண்மைதான். இதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. கிறிஸ்தவர்கள் பைபிளை தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வேதம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். பைபிள் என்பது புத்தகங்களின் கோர்வை. பைபிள் என்றால் த கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். இதை இவர்கள் பரிசுத்த வேதாகம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது புத்தகங்களின் கோர்வை என்று சொல்லி இருக்கிறபடியினால்தான் இஸ்ரவேலர்களின் வரலாறுகளை எல்லாம் எடுத்து, அந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்து கோர்வைப்படுத்தி ஒரே புத்தகமாக பைண்டிங் பண்ணி, அது தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வேதம் வேதம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் அல்ல, அதில் இஸ்ரவேலர்களின் வரலாறுகள் அதிகப்படியாக கூறுவதனால், அதாவது அந்த பைபிளில் 80% மேல் இஸ்ரவேலரின் வரலாறுகள் கூறப்பட்டிருக்கும். இஸ்ரவேலர்களின் வரலாறுகளை கூறப்பட்ட புத்தகத்தை இவர்கள் வைத்திருப்பதனால் தங்களையும் இஸ்ரவேலர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி, ஆனால் அதுவும் நம்பும்படியாக இல்லை. ஏனென்றால் 1948 ஆண்டு இஸ்ரவேல் தேசத்திற்குள் தங்களை இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிக்கொண்டு உட்புகுந்த இந்த யூத கூட்டம் இவர்களோடு ஒத்து போகிறது என்றால் இல்லை, முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்கள் எச்சிலை துப்புகின்ற அளவிற்கு அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களாய் கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய கண்களுக்கு தெரிகிறார்கள். அவர்கள் நாட்டிலும் அவ்வாறுதான் இவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அவருடைய வழிபாட்டு முறைகள், அவருடைய கடவுள் கொள்கை, எல்லா கொள்கையிலும் இவர்கள் முரண்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கிறவர்கள் இஸ்ரவேலர்களாய் இருந்தால் இவர்கள் தங்களை இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமே இல்லை, எல்லளவும் சம்பந்தப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் தங்களை இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிக் கொள்வது எப்படி இருக்கிறது என்றால், ஒருத்தர் நானும் ரவுடிதான் சொல்லி ஜீப்ல ஏறான், போலீஸ் ஜீப்ல, அது போல அல்லவா இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இவர்கள் கையில் இருக்கின்ற பைபிள் களவாடப்பட்டது. இஸ்ரவேலின் வரலாறுகளை களவாடி தங்களுடைய புத்தகத்திலே சேர்த்து, இது தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வேதம், இது பரிசுத்த வேதாகமும் என்று சொல்லுகின்றார்கள். சரி, இருந்து விட்டு போகட்டும். ஒரு நல்ல வழியை பின்பற்றுகிறதற்காக ஒரு புத்தகத்தை களவாடி அதில் உள்ள வழிகளை, அதில் உள்ள நேர்மையான வழிகளை, நேரான வழிகளை, பாதையை நாம் பின்பற்றி நடந்து கொள்ளலாம் என்று ஒருவன் திருடி வைத்துக் கொள்வான் என்றால் சரி, விட்டு விடுவோம். ஏனென்றால் அவன் நல்லதுக்காக தானே திருடினான் அத்தை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த பைபிளுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அளவிற்கு இவர்கள் இருப்பார்கள். அந்த இஸ்ரவேலருடைய வரலாறுகளுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவிற்கு இவர்கள் இருப்பார்கள். அதில் சொல்லப்பட்ட இறைவனுடைய கட்டளைகளை நிராகரித்து விட்டு, அதில் உள்ள நியாயப்பிரமாண கட்டளைகள், கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நிராகரித்து விட்டு இவர்கள் அதை தங்களுக்கு புறக்கணித்து விட்டு இருக்கிறார்கள் என்றால், ஒன்று அந்த புத்தகம் அவர் கையில் இருக்கக்கூடாது, இருந்தால் அதன்படி செய்ய வேண்டும். இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது திருடப்பட்ட ஒரு பொருள் என்று தெரிகிறது. தனக்கு தகுதியில்லாத ஒரு பொருள், தனக்கு தேவைப்படாத ஒரு பொருள், அதை ஆப்ரேட் செய்கின்ற அளவிற்கு கூட அறிவில்லாத ஒரு பைத்தியக்காரனிடம் ஒரு செல்போன் இருக்கும்போது அதை என்ன நினைப்பார்கள்? ஊரார் இது திருடப்பட்டது என்று தானே நினைப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு தேவையில்லாத ஒரு புத்தகம். அதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அதை எப்படி நிர்வகிப்பது என்பதும் தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த பைபிள் திருடப்பட்டது தானே. இந்த பைபிள் என்பது இஸ்ரவேலர்களின் வரலாறு தான். இந்த பைபிளுக்கும் இவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெளிவாக காட்டும் விதமாக இவர்கள் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாடுவார்கள். நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்கும். கரெக்டாக 12 மணிக்கு ஆராதனைகள் நடக்கும். உலகம் எங்கிலும் உள்ள எல்லா தேவாலயங்களிலும் கரெக்டாக 12 மணிக்கு ஆராதனை நடக்கும். 12 மணிக்கு தான் இவர்களுக்கு நாள் புதிதாக பிறக்கிறது என்றும், அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் நியூ இயர் என்றும்
இவர்கள் கூறிக்கொண்டு வருடா வருடம் இந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்களே, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமம் இது. வேதாகமம் என்றால் அதை மீறலாமா? தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களே பைபிள், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாக இருப்பதாக. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாக இருப்பதாக. அது எந்த மாதம்? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 4, 10, 14 வசனங்கள். ஆபீப் மாதத்தின் இந்நாளில் தானே நீங்கள் புறப்பட்டீர்கள். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவீர்களாக. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறலான நாளாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 17, 18 வசனம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். அப்பொழுது உன் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணி எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால், நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைதன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் என்று கூறுங்கள். முதலாம் மாதமாகிய ஆபீப் மாதத்தில் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் ஒரு நோன்பை நோட்க வேண்டும். அந்த நோன்பை நோட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாய் இந்த பண்டிகை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். இது அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணின நாள். இதை நீங்கள் மறக்க வேண்டாம். நித்திய நியமமாக தலைமுறை தலைமுறையாக இதை நீங்கள் ஆசரிக்க கடவீர்கள். இதன் கருத்து உன் பிள்ளைகள் என்னவென்று கேட்டால், கர்த்தர் தன்னுடைய பலத்த கரங்களினால் அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணி விடுதலை அளித்த நாள் இது என்று இந்த நாளின் அடையாளத்தையும் இந்த நாளின் அர்த்தத்தையும் அவர்களுக்கு கூறுங்கள். இந்த பஸ்காவை இன்றைக்கும் யூதர்கள் ஆசரித்துக் கொண்டு வருகின்றார்கள். today.com படி. ஒவ்வொரு ஏப்ரல் மாதமும் யூத நாட்காட்டியின் மிக முக்கியமான விடுமுறை நாட்களில் ஒன்றான பாஸ்காவின் போது கடந்த காலமும் நிகழ்காலமும் ஒன்றிணைகின்றன. பஸ்கா அல்லது எபிரேய மொழியில் பெசாக் என்பது 8 நாள் அல்லது இஸ்ரேலில் 7 கொண்டாட்டமாகும். இது பண்டைய எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து யூத மக்கள் தப்பித்ததை நினைவுபடுத்துகிறது. ஆபீப் மாதத்தை தான் வருஷத்தின் முதல் மாதமாக கொண்டாடுகிறார்கள். ஜனவரியை அவர்கள் கொண்டாடுவதில்லை. ஆபீப் என்பது யூத நாட்காட்டியின் முதல் மாதமாகும். இது மார்ச் நடுப்பகுதியிலிருந்து ஏப்ரல் நடுப்பகுதி வரையிலான ஒரு மாதத்தை குறிக்கிறது. ஆபீப் மாதத்தை தான் வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடுகிறார்கள். பெயர் தான் மாற்றி இருக்கிறார்கள். அதாவது இவர்கள் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போகும் மட்டும் ஆபீப் மாதம் தான் இருந்தது அதற்கு பெயர். அதற்கு பிறகுதான் நிசான் என்ற பெயரை மாற்றி அதே ஆபீப் மாதம் தான் இன்றைக்கு யூதர்களுக்கு வருடத்தின் முதல் மாதமாக இருக்கிறது. அவர்கள் கொண்டாடுவதில்லை. நியூ இயர் ஜனவரியை அவர்கள் கொண்டாடுவதில்லை. ஏன்? இஸ்லாமியர்கள் கூட கொண்டாடுவதில்லை. ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயராக கொண்டாடுவதில்லை. ஏன்? நாங்களும் உலகம் மாறி போயிடுச்சு இல்ல, அது கூட சேர்ந்தான ஒத்துப்பட்டு போகணும். வேதம் இருக்கிறது, வேதத்தின்படி சட்டங்கள் இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், இறை தூதர்கள் வந்து எங்களுக்கு பாடம் கற்பித்து விட்டு போனார்கள். அதன்படிதான் நாங்கள் நடக்க வேண்டுமே தவிர உலகம் எங்களை அப்பப்போ தனித்தனியாக அடிக்கடிக்கு மாற்றிக்கொண்டே இருக்கும். மாற முடியுமா? இஸ்லாமியர்களுக்கும் அந்த மாதம் தான், அதுதான் மொஹரம் என்பார்கள். இஸ்லாமியர்களுக்கும் அந்த மாதம் தான் முதல் மாதம். அவர்கள் ஆபீப் என்ப பெயரை மாற்றி நிசான் என்கிறார்கள், இவர்கள் மொஹரம் என்கிறார்கள்.
யூதர்கள் 10 நாட்கள் அல்லது ஒரு வாரம் நோன்பு வைப்பார்கள். இவர்கள் அஷூரா என்று 2 நாட்கள் நோன்பு வைக்கிறார்கள். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி 10ஆம் தேதி அஷூரா என்ற நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் அடைந்த விடுதலையை இவர்களும் கொண்டாடுகிறார்கள். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் கண்ட உண்மைகளை தான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். இவர்கள் கரெக்டாக ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 12 மணிக்கு ஆலயத்திலே மணியோசை கேட்கும், டங் 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 என்று அடிப்பார்கள். வருடம் பிறந்து விட்டது, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் என்று கொண்டாடுவார்கள். ஆனால் பைபிளிலே நாளின் துவக்கம் ஒரு நாளின் சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் என்று இருக்கிறது பைபிளிலே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஒரு நாள் முடிந்தது. இதுல சாயங்காலத்திலிருந்து விடியற்காலம் தொடங்கி அடுத்த சாயங்காலம் வரைக்கும் தான் ஒரு நாள் கணக்கு என்று பைபிள் கூறும் பொழுது, ஒரு நாளின் துவக்கம் 12 மணிக்கு என்று இந்த கிறிஸ்தவம் கூறுகிறது என்றால், இந்த பைபிள் இருக்கின்ற இந்த வார்த்தைகளுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டிருக்கும் போது அது திருடப்பட்டது தானே. அது உனக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை நீ வைத்துக் கொண்டிருக்கும் போது அது திருடப்பட்ட வரலாறு தானே. அது எதற்காக நீ உன் கையில் வைத்திருக்கின்றாய்? இயேசு கிறிஸ்து பஸ்கா கொண்டாடினார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இயேசுவின் தாய் தகப்பனார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட இந்த கட்டளையை, மோசேயின் மூலமாக பெறப்பட்ட இந்த கட்டளையை இயேசு கிறிஸ்து ஆசரித்திருக்கிறார், பஸ்காவை கொண்டாடி இருக்கின்றார். இஸ்ரவேலர்களை விடுதலை பண்ணுவதற்காக நன்றி செலுத்தும் விதமாய் தேவனுக்கு பஸ்கா கொண்டாடி இருக்கின்றார், நோன்பு நோட்டு இருந்திருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் ஏன் செய்யவில்லை? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் என்று மட்டும் சொல்ல தெரிகிறதே. இப்ப வழியை காமிச்சிருக்கிறாரு, சத்தியத்தை காமிச்சிருக்கிறாரு. இது ரெண்டுத்தையும் கடைபிடித்தால் நீங்கள் ஜீவனுக்கு போகலாம் என்றல்லவா சொல்லி அவர் பஸ்காவை அவர் ஆசரித்திருக்கிறார். ஏன் விட்டு விட்டீர்கள்? எதற்காக விட்டு விட்டீர்கள்? எவனோ ஒருத்தர் ரோட்ல போனவன் ஒருத்தர் சொன்னா அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட தூதரின் செய்திகளை விட்டு விட முடியுமா? இறைவனால் அனுப்பப்பட்ட வேதங்களை புறக்கணித்து விட முடியுமா? இதை யார் செய்வார்கள்? இந்த வேலையை மார்க்கம் அறியாத மூடர்கள் செய்வார்கள், மதவெறியர்கள் தான் செய்வார்கள். நமக்கு மதம் போதும், மார்க்கம் தேவையில்லை என்று நினைக்கின்ற மதவெறியர்கள் தான் இவைகளை செய்வார்கள். வருடத்தின் முதல் மாதம் எது என்று தேவனாகி கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையை நிராகரித்து விட்ட ஜனவரியை முதல் மாதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். அடுத்ததாக கர்த்தர் கொடுத்த கட்டளை, ஒரு நாள் என்பது அந்த நாளின் சாயங்காலம் தொடங்கி மறாவது நாள் சாயங்காலம் வரைக்கும் தான் ஒரு நாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் 12 மணிக்கு தான் ஒரு நாள் பிறக்கிறது என்று சொல்லி ஆலயங்களிலே மணி அடித்து புத்தாண்டு கொண்டாடுகிறார்கள். அடுத்தது ஓய்வு நாள், அது சனிக்கிழமை, சபத் என்று சொல்வார்கள், அது சனிக்கிழமை. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் சனிக்கிழமையை தான் ஓய்வு நாளாக கொண்டாடி வருகிறார்களே தட்டி ஞாயிற்றுக்கிழமையே அல்ல. ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு வேலை நாள், ஒர்க்கிங் டே ஞாயிற்றுக்கிழமை யூதர்களுக்கு. வெள்ளிக்கிழமை மதியத்திலிருந்து சனிக்கிழமை முதல் தான், சனிக்கிழமை வரை தான் அவர்களுக்கு லீவு. ஆபீஸு, ஸ்கூல்ஸு எல்லாமே லீவு. விக்கிபீடியாவின் படி வாரத்தின் 7வது நாளை சனிக்கிழமை மாலை முதல் மாலை வரை நம் கடவுளாகிய ஆண்டவரின் ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும். மாலை சூரிய அஸ்தமனத்தில் பகல் முடிந்து மற்றொரு நாள் தொடங்கும். வேறு எந்த நாளையும் ஓய்வு நாளாக புனிதப்படுத்தியதில்லை.
சப்பாத் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய அஸ்தமனத்தில் தொடங்கி சனிக்கிழமை சூரிய அஸ்தமனத்தில் முடிவடைகிறது. இஸ்ரேலில் ஞாயிறு ஒரு வழக்கமான வேலை நாள். வெள்ளிக்கிழமை அரை வேலை நாள், ஆனால் பெரும்பாலான வேலையிடங்கள் வெள்ளிக்கிழமை மூடப்படும். மக்கள் பொதுவாக வெள்ளிக்கிழமை காலை ஷாப்பிங், நண்பர்களை சந்திப்பது மற்றும் மதவாதிகள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் தொடங்கும் ஓய்வு நாளுக்கு தயாராகிறார்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக கொண்டாடவில்லை. ஏனென்றால் வேதம் இருக்கிறது, வேதத்தில் கர்த்தருடைய கட்டளை இருக்கிறது, ஓய்வு நாள் இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடுவதில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை தான் ஓய்வு நாளாக கொண்டாடுவார்கள். இங்க ஒரு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். மார்க் 2:28 ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார் இயேசு. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அது முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குது? மனுஷகுமாரன். பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆண்டவர். இப்ப மனுஷகுமாரன் ஆண்டவராய் இருக்கிறார் என்றால் உலகப்பூர்வமான ஒரு உயர் பதவி. எஜமான், போதகர், டீச்சர், வழி நடத்துகிறவர், இப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்க மனுஷகுமாரன் இருக்கிறது. தேவனே ஆண்டவரே என்றால் அது தேவனை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. ஏசப்பா, உங்களுடைய ஏசப்பா சனிக்கிழமை போயிடுறாரு ஆலயத்துக்கு, போய் அவங்க உட்கார்ந்து இருப்பார். நீ என்ன பண்ற? சனிக்கிழமை போரைய போட்டு நல்லா தூங்கினுக்கிற வீட்டுல கறியும் மீனியம் தின்னுட்டு. ஞாயிற்றுக்கிழமை போனி நாங்கள் ஏசப்பா உட்காந்து இருப்பாரா? ஏசப்பா கிளம்பிலாம் போயிடுவார். ஏன்னா அவரு அந்த வேதம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், சனிக்கிழமையில தான் ஆராதனை செய்யணும். தேவனாகி கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அந்த ஓய்வு நாளில் ஆசரிப்பாயாக என்று கட்டளை இருக்கிறது. அந்த ஓய்வு நாளில் தான் அவர் இருப்பாரு. நீ உலகபூர்வமாக ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படின்னா உன் ஓய்வு நாளுக்கு அவர் வருவார். அவர் எந்த ஓய்வு நாள் உனக்கு கொடுத்துருக்கிறாரோ அதில் தானே நீ போய் சரண்டர் ஆகணும். நீ ஒரு ஓய்வு நாளை வச்சு போட்டு அவருக்கு கூப்பிட்டு வருவாரா? கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க. எல்லாத்தையும் மேலகிறவன் பார்த்துக்குவான்னா கீழே இருக்கிறவர்களுக்கு சில கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து அதை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறாரு. இப்போ எல்லாத்தையும் மேலகிறவன் பார்த்துக்குவான்னா கீழே இருக்கிறவன் என்ன செய்யற? கீழே இருக்கிறவன் பார்க்கணும்ல எதையாவது. உனக்கு கொடுத்த கற்பனையும் கட்டளைகளையும் நீ குப்பையில போட்டு எல்லாத்தையும் மேலகிறவன் பார்த்துக்குவான். எல்லாத்தையும் ரத்தத்தினால எங்களை காப்பாத்திட்டாரு, எல்லாத்தையும் சிலுவையில அரைஞ்சி எங்களை காப்பாத்திட்டாருன்னு பூச்சாண்டி வித்தை காட்டிக்கிட்டு நீ ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. பிற்காலத்தில் வரப்போகிற ஒரு அந்தி கிறிஸ்துவை பற்றி தானியேல் தீர்க்கதரிசி ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அது என்ன எச்சரிக்கை என்றால் தானியேல் 7:25. தானியேல் 7:25 உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரைக்காலம் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அதாவது வருங்காலத்தில் வரப்போகின்ற ஒரு அந்தி கிறிஸ்துவை பற்றி தானியேல் தீர்க்கதரிசி விளக்கமாக ஒரு விஷயத்தை சொல்கின்றார். உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவான், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவான், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசுவான். அடுத்தது உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவான், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். இது அனைத்தும் ரோம அரசால் நடத்தப்பட்டது. உன்னதமானவருக்கு விரோதமாக பேசினான். பவுல் என்கிறவனும் தன்னை ரோமன் என்று அறிமுகப்படுத்துகிறான். இந்த பவுல் தன்னை ரோமன் என்று அறிமுகப்படுத்தின அந்த வசனத்தை உங்கள் முன்வைக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 22:27. அப்போது சேனாதிபதி பவுலிடத்திலே வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு பவுல், நான் ரோமன் தான் என்றான். இவன் உன்னதமானவருக்கு விரோதமாக பேசின வசனத்தையும் உங்களுக்கு முன்வைக்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:7. பவுல் கூறுகிறார், எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு
கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை மோசே செய்தார். மோசே என்ன செய்தாராம்? எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை மோசே செய்தாராம். உன்னதமானவருக்கு விரோதமா பேசுறானா? இவர் சாதாரணமா சொல்லிட்டாரு, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்தன்னு. அந்த வசனம் தேவனுடைய விரல்களால் எழுதப்பட்டது என்று பைபிள் கூறுகிறது. யாத்திராகமம் 31 அதிகாரம் 18 வசனம். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அப்படி என்றால் இந்த பவுல் என்கிறவன் உன்னதமானவருக்கு விரோதமாக பேசுறான். பவுல் என்கிறவன் தன்னை ரோமன் என்றும் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான். இந்த ரோமர்கள் தான் காலங்களை மாற்றினார்கள். இந்த ரோமபுரியினுடைய ஆட்சியில் வந்த கான்ஸ்டன்டைன் தான் உன்னதமானவருக்கு விரோதமாக பைபிளை மாற்றி அமைத்தான். பைபிளில் இடைச்செருகல்கள் செய்து தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை புகுத்தி ஒரு மனிதனாக இயேசுவை கடவுளாக்க வேண்டும் முயற்சி செய்து அது வெற்றி பெற்றிருக்கிறான். உலகபூர்வமான வாழ்க்கையிலே உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறான், மறுமையில் அல்ல. சிந்திக்க வேண்டும். இந்த பவுல் தான் என்ன சொல்கின்றான்? உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குகிறான். பாருங்கள், அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 4 வசனம். பவுல் கூறுகிறார், நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி திரைச்சாலைகளில் ஒப்புவித்து மரணபரியந்தம் துன்பப்படுத்தினேன். இந்த அந்தி கிறிஸ்துவாகிய இந்த ரோமன் காலங்களையும் கர்த்தரின் பிரமாணங்களையும் மாற்றினான். இந்த ரோமனுக்கு கூலி ஆளாக வேலை பார்த்த, அடியாளாக வேலை பார்த்த, ஏஜென்ட்டாக வேலை பார்த்த இந்த பவுல் என்கிறவன் இயேசுடைய சீஷர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கினான் என்று பைபிள் கூறுகிறது. முதல்ல யோவான் ஸ்நானனை சிறைச்சேதம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை கொலைகளத்திற்கு கொண்டு போனார்கள். ஆனால் பைபிள் சிலுவையில் அறைந்தார்கள் என்று கூறுகிறது. அதை நான் கூறவில்லை. இயேசு கிறிஸ்துவை கொடுமைப்படுத்தினார்கள். மரண பரியந்தம் அவர்களை சிறைச்சாலையில் வைத்து நான் அவர்களை கொடுமைப்படுத்தினேன் இயேசுவின் சீஷர்களை என்று பவுலே சாட்சி கூறுகின்றார். சேவான் கல்லினால் எரியப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இயேசுடைய சீஷர். யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியங்கள் நிறைவேறியது. அந்தி கிறிஸ்து எழுவான், காலங்களை மாற்றுவான், பிரமாணங்களை மாற்றுவான், உன்னதமானவருக்கு விரோதமாக பேசுவான். அவன் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். கரெக்டாக நடந்திருக்கிறது. இஸ்ரவேலர்களின் வேதத்திலிருந்து திருடப்பட்டவை வார்த்தைகள் என்பதை நான் நிரூபிக்கும் விதமாய் அடுத்ததாக யூதருடைய இறை வழிபாடு. அவர்கள் ஓரிரை வணக்கத்தில் இருந்தார்கள். ஒரே இறைவன் தான் தேவனாகிய கர்த்தர், ஒருவரே கர்த்தர் என்ற கோட்பாடில் தான் இருந்தார்கள். ஒரே இறை வணக்கத்தில் தான் இருந்தார்கள். இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் ஈடிணையற்ற ஒப்பற்ற நிகரற்ற ஒரே இறைவன் என்றுதான் முழக்கமிட்டு இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் என்ற வேதத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்தார்கள், ஒரே இறைவனை வணங்கினார்கள். யாத்திராகமம் 20 அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். யூதர்கள் ஓர் இறை வணக்கத்தில் இருந்தார்கள். ஏக இறைவன், ஒரே இறைவன் என்ற வணக்கத்தில் இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இடையிலே அவர்கள் திசை திரும்பி பண்ணார்கள், அது வேறு விஷயம். ஆனால் ஓரிரை கொள்கையில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் இறைவனுக்கு ஈடு இணையற்ற இறைவன், ஒப்பற்ற இறைவன், இறைவனுக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லை, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று முழக்கமிடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தோரா என்ற வேதத்தில் இவ்வாறாக அவர்கள் கட்டளிடப்பட்டிருக்கிறார்கள். இறைவனுடைய தன்மை இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45 அதிகாரம் 5, 6 வசனங்கள்.
நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. என்னைத் தவிர தேவன் இல்லை. என்னைத் தவிர ஒருவரும் இல்லை. என்னையன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நானே கர்த்தர், என்னைத் தவிர தேவன் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தன்மையை, தான் யார் என்பதை யூதர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமாகிய தோராவின் மூலமாக விளக்கி இருக்கின்றார். ஆகவே அவர்கள் அதை கீழ்ப்படுகிறார்கள். இன்றைக்கும் ஓரிரை வணக்கத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள், உங்களிடத்திலே அந்த பைபிள், அந்த பழைய ஏற்பாடு இருக்கிறது, சம்பந்தம் இல்லாமல் அதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இஸ்ரவேலருக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாகி இயேசு கிறிஸ்துவை கடவுளாகி ஆக்கிக் கொண்டு அவரை தேவனுடைய குமாரன் என்கிறீர்கள். அவரே தேவன் என்கிறீர்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற 3 கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி என்றால் அந்த யூதர்களின் வரலாறு உங்களுக்கு எதற்கு? சம்பந்தமே இல்லாத ஒரு புத்தகம் உங்களிடத்தில் இருக்கிறது என்றால் நீங்கள் அதை எந்த காரணம் இது அறியாமல் திருடி வைத்திருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது அல்லவா? இயேசு என்ன சொன்னார்? மார்க்கு 12ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். போதகரே, நன்றாய் சொன்னீர் என்று அவன் சந்தோஷமாக திரும்புகின்றான், அந்த இஸ்ரவேலர்களில் ஒருவன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக்கி கொண்டு அவரை கர்த்தராக்கி கொண்டிருந்தால் அது திருடப்பட்ட புத்தகம் தானே உங்களிடத்தில் இருக்கிறது. சிந்திக்க வேண்டாமா? அடுத்ததாக தொழுகை என்றால் என்னவென்று கிறிஸ்தவத்திற்கு தெரியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களில் தொழுகை என்று இருக்கும். பரிசுத்தவான்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று தாவீது சொல்லியிருப்பார். சங்கீதம் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். தொழுகை என்றால் என்னவென்று கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. ஏதோ போய் ஆலயத்தில் உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இவர்கள் விண்ணப்பம் செய்கிறார்களே, அதுதான் தொழுகை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுக்கு அடிபணிவதா? அது இறைவனை அடிபணிய வேண்டும். அடிபணிவதென்றால் தொழுகை என்ற ஒரு கான்செப்ட், ஒரு அடிப்படை கொள்கை. ஒரு சர்ச்சை திறந்து உள்ள போயிட்டு கத்தி பாட்டு பாடி நிற்பாங்க. ட்ரம்ஸ் அடிச்சு, கிட்டார் அடிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் தான் இவங்க தொழுகை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அது வேணும், இது வேணும், ஆரோக்கியம் வேணும், ஆயுசு வேணும், செல்வம் வேணும், சொத்து சுகம் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார்களே, அதுதான் தொழுகை என்று இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். தொழுகை என்றால் என்னவென்று தெரியாது. பைபிளிலே பல இடங்களில் தொழுகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் முதலாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை தான் தொழுனாங்க. உன்னதமானவரே, உயர்ந்தவரே, ஈடு இணையற்றவரே, ஒப்பற்றவரே, நிகரற்றவரே, ஒரே இறைவனே, ஆதாமின் இறைவனே, நோவாவின் இறைவனே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்மவேல் ஆகியோரின் இறைவனே, தீர்க்கதரிசிகளின் இறைவனே, வேதங்களின் இறைவனே என்று அவருடைய நாமங்களை கொண்டு தொழ வேண்டும். இதுதான் பைபிள் கூறுகிறது. அவ்வாறுதான் யூதர்கள் அவருடைய நாமத்தை கொண்டு தொழுதார்கள். தொழுகையின் முறைமை எப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தரை மட்டும் குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். நெகேமியா புஸ்தகத்துல தொழுகை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எல்லோரும் கரங்களை கட்டி ஆமேன் ஆமேன் என்று சொல்லி தரை மட்டும் குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இதுதான் தொழுகையினுடைய முறை. அந்த முறைகள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறதா? தரை மட்டும் குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை தொழுது கொள்கின்ற விதம் இருக்கிறதா கிறிஸ்தவத்துல? இல்லை.
பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று தாவீது சொல்லுகின்றார். தொழுகை பல இடங்களில் இருக்கிறது, ஆனால் கிறிஸ்தவத்திலே தொழுகை இல்லை. பைபிளில் இருக்கின்ற எதுவும் கிறிஸ்தவத்தில் இல்லை. அதனால் நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறினேன். பைபிளில் காணப்படுகின்ற எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு கற்பனைகளும் கட்டளைகளும் கிறிஸ்தவத்தில் இல்லை. தேவனால் கொடுக்கப்பட்ட கற்பனைகளோ கட்டளைகளோ கிறிஸ்தவம் கடைபிடிக்கவில்லை, கிறிஸ்தவத்தில் இல்லை. ஆகவே நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறினேன். இவ்வளவு கட்டளைகளும் கற்பனைகளும் எங்கு இருக்கிறது என்று பார்த்தேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற வேற ஜனத்திற்கு கொடுக்கப்படுகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அதற்கேற்ற கனிகளை கொடுக்கின்ற வேற ஜனம் என்று இவர்கள் தங்களை சொல்லிக் கொள்வார்கள். இவர்களிடத்தில் எந்த கனியும் இல்லையே. தேவனுடைய கற்பனை கட்டளைகள் எதுவுமே இவர்களிடத்தில் இல்லை. இவர்கள் எப்படி நல்ல கனிகளை கொடுக்கின்ற ஜனமாக இருப்பார்கள்? ஆகவே இது வேறு ஜனம். இந்த கற்பனைகளும் கட்டளைகளும் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்க்கும்போது இஸ்லாத்தில் கண்டுபிடித்தேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஜனம் இவர்கள் தானோ என்றுதான் நான் கிறிஸ்தவத்தை விட்டு விலகி இஸ்லாம் மதத்திற்கு மாறினேன். நான் இஸ்லாம் மதத்திற்கு மாறினதற்கு காரணங்கள் அநேகமாக இருக்கிறது. நான் 3 புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கின்றேன். வேற எதற்கும் ஆசைப்பட்டு நான் இஸ்லாமிற்கு மாறவில்லை. சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு நான் இஸ்லாமிற்கு மாறினேன். சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டேன் என்றால் அது நியாயமான காரியம். பரலோகத்திற்கு ஆசைப்பட்டு நான் இஸ்லாமிற்கு மாறினேன். பரலோகம் என்று சொல்லுகின்ற கிறிஸ்தவத்தில் தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் எதுவுமே இல்லை. புதிதாக ஒரு மதத்தை ஆரம்பித்து விட்டு இவர்கள் பரலோகம் என்று கூப்பாடு போட்டு விட்டார்கள் என்றால் நான் என்ன குருடனா அங்கே நிலைத்து நிற்பதற்கு? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனைச் சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவனும் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியைப் போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். அந்நியன் ஒருவன் உன்னிடத்தில் தங்கி அந்த பஸ்காவை புசிக்க விரும்பினால் அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். யாராவது ஒரு அந்நியன் உன் கூட சேர்ந்துகிட்டு நானும் வரேன்பா, இந்த பஸ்கா என்ற நோன்பை நான் புசிக்கின்றேன், எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று அவன் வந்தான் என்றால் அவன் விருத்த சேதனம் பண்ணாமல் உள்ளே வரக்கூடாது. சட்டம் இருக்கிறது. ஏனென்றால் விருத்த சேதனம் பண்ணால்தான் அவர்கள் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுவார்கள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விருத்த சேதனம் செய்யாதவர்கள் அது உன்னுடைய ஜனத்திலிருந்தும் என்னுடைய ஜனத்திலிருந்தும் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த கட்டளை வைக்கிறார். அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி பஸ்காவை புசிக்க விரும்பினால் அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவன் என்று பண்ணியிருக்கிறீர்களா? நுனித்தோளுள்ள ஆண் பிள்ளைகளா இருக்கிறீங்க எல்லாரும். நீங்க ஆபிரகாமுடைய ஜனமும் இல்லை, தேவனுடைய கர்த்தராகிய தேவனுடைய ஜனமும் இல்லை. பைபிள் திட்டம் தெளிவா கூறுகிறது. நீங்க நல்ல கனிகளை கொடுக்கிறீங்களா? நல்ல கனிகளை கொடுக்கிறீங்க. நீங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதாக நீங்கள் பைபிளில் எழுதி வைத்திருக்கிறீர்கள். அதன்படி இயேசு கிறிஸ்து வேதனை தாங்க முடியாமல் ஏலோஹிம் ஏலோஹிம் லாமா சபக்தானி என்று குரல் கொடுத்திருக்கிறார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பைபிளில் மொழிபெயர்ப்பும் செய்து வைத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இயேசு வழி தாங்க முடியாமல் தனக்கு துன்பம் வரும் வேதனையிலே அவர் என்ன அழைத்திருக்கின்றார்? ஏலோஹிம் ஏலோஹிம் லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு துன்பம் வரும்போதும், உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படும் போதும், தொல்லை கஷ்டங்கள் ஏற்படும் போதும் இயேசுவே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறீர்கள். அதாவது இயேசுடைய அந்த அழைப்பின்படி பார்க்க போனால் இயேசுவே ஜீசஸ் லாமா சபக்தானி என்று நீங்கள் சொல்வதை போல இருக்கிறது. இயேசுவே ஏலோஹிம் லாமா சபக்தானி என்று கூறும் பொழுது நீங்கள் இயேசுவே ஏன் என்னை கைவிட்டீர், இயேசுவே எனக்கு ஆறுதல் செய்யும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்றால் இது எந்த வகையில் பொருந்துகிறது? ஆகவே யூதர்களுடைய வேதம் வேறு, உங்களுடைய நடவடிக்கைகள் வேறு என்று இருக்கும்போது எதற்காக அந்த யூதர்களுடைய வேதத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு அவருடைய வரலாறுகளை நீங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவரிடமிருந்து திருடிதானே வைத்திருக்கிறீர்கள், திருடிதானே பைபிளிலே சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். எத்தனை ஆதாரங்கள் உங்களுக்கு வேணும்? இன்னும் அதிகப்படியான ஆதாரங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுகிறேன். இருக்குது ஆனா இல்லை, இருக்குது ஆனா இல்லை. பைபிள்ல இருக்குது,
சொன்ன எல்லாமே பைபிளில் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ இல்லை, இருக்குது ஆனால் இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.